ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனை. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஹோலி பண்டிகை புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும், பிரதமர் மோடி வாழ்த்து. இன்று நாங்குநேரியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கன்னியாகுமரி, திருநெல்வேலி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். பாஜக 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நடிகை கங்கனா ராணாவத் வண்டியில் போட்டி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் இன்று பிரச்சாரம். திருவண்ணாமலை, ஆரணி தொகுதியில் வாக்கு சேகரிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் 29ஆம் தேதி பிரச்சாரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மும்பை அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஹோலி பண்டிகை புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும் என்று பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். வட மாநிலங்களில் நேற்றே பொதுமக்கள் வண்ண பொடிகளை தூவி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு ஹோலிகா தசன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தளத்தில், நாட்டில் உள்ள எனது குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய ஹோலி நல்வாழ்த்துக்கள். பாசம் மற்றும் நல்லிணக்கத்தின் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பாரம்பரிய திருவிழா உங்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய ஆற்றலையும் புதிய உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 22ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கினார். கடந்த 22ஆம் தேதி திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து சிறுகனூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். தொடர்ந்து இன்று விமானம் மூலம் தூத்துக்குடி செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலம் நாங்குநேரி சென்று அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். நாங்குநேரி பொதுக்கூட்டத்தை முடித்ததும் 26ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பேச உள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சென்று பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளார். 111 பேர் அடங்கிய 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஏற்கனவே 4 கட்டங்களாக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் மேனகா காந்தி உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் தொகுதியிலும், நடிகை கங்கனா ராணாவத் இமாச்சல் பிரதேசத்தில் மண்டி தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கட்டங்களாக வெளியிடப்பட்ட இந்த வேட்பாளர் பட்டியலில் 111 வேட்பாளர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளனர். குஜராத் டைட்டன்ஸ் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கடந்த 22ஆம் தேதி சென்னையில் தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்துக்கான டாஸ்க் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதையடுத்து குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான சுப்மன் கில் மற்றும் சஹா ஆகியோர் களம் இறங்கினர். இறுதியில் குஜராத் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடியது. மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது.
நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடையும் என்பது 100% உறுதியாகிவிட்டது என்று மதுரவாயலில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் திமுக செயல்வீரர்கள் கூட்டம் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்திற்கு பாஜக தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து வருகிறது எனவும் தென்னிந்தியாவில் மட்டுமல்ல வட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பாஜகவின் தோல்வி 100% உறுதியாகிவிட்டது எனவும் 2 மாத காலத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 2 மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்படுவது இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரையில் மே மாதம் 5ஆம் தேதி 41வது மாநில விடுதலை முழக்க மாநாடு நடைபெறும் என்று செந்நீர்குப்பத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் 41வது மாநில மாநாடு நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் பூந்தமல்லியை அடுத்த செந்நீர்குப்பத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சென்னை நெற்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மே 5ஆம் தேதி மதுரையில் 41வது மாநில விடுதலை முழக்க மாநாடு நடைபெறும் எனவும் மாநாட்டில் நிர்வாகிகள் சார்பில் உறுப்பினர்கள் 5000 பேர் பங்கேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து அமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் நேரத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்றும் மாநாட்டில் அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பு தீர்மானங்களை அறிவிக்க உள்ளோம் என்றும் ஒரு நபர் 50,000 ரூபாய் எடுத்துச் செல்லலாம் என விதி உள்ள நிலையில் அதனை 2 லட்சமாக உயர்த்த வேண்டும் என டெல்லிக்கு தபால் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வியாபாரிகள் எடுத்துச் செல்லும் பொருட்களுக்கும் பணத்திற்கும் உரிய ஆவணம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். பணம் ஒரு நபர் 50,000 ரூபாய் எடுத்து செல்லலாம் என்பது அரசு அதிகாரியுடைய விதியாக இருக்கிறது. அதை 2 லட்சம் ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கிறோம். டெல்லிக்கும் இந்த தபால் மூலமாக கோரிக்கை மனு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக மாற்றம் தருவோம் என்பதை அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வாகனத்தில் 4 வியாபாரிகள் சென்றால் ஆளுக்கு 50,000 ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். அது 2 லட்சம் ரூபாய் கணக்காகும். 6 வியாபாரிகள் சென்றால் 3 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். நபர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய். இதை வியாபாரிகள் தக்க தருணத்தோடு அவர்கள் மிக தெளிவாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதுக்கோட்டை அருகே காரில் எடுத்து செல்லப்பட்ட சேலைகள் மற்றும் 25,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சேதுபாவசத்திரம் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த பட்டுக்கோட்டையை அடுத்த காந்திநகர் சருக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் காரை பரிசோதனை செய்த போது அதில் 16 சேலைகளும் ஒவ்வொரு சேலைகளிலும் தபால் கவரில் 1000 ரூபாய் என மொத்தம் 25,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. இதனை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தின் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்து செல்லப்பட்டதா என்று தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கெங்கவல்லியில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஒரு தரப்பினர் மீது மட்டும் பொய் வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் அரசு டாஸ்மாக் கடை அருகில் அரசு அனுமதி பெற்ற பார் செயல்பட்டு வருகிறது. இந்த பாரில் பணிபுரியும் சிலம்பரசன் என்பவரிடம் கெங்கவல்லி பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தகராறில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மேலும் காவல் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வெங்கடேசனின் காரை சசிகுமார் தரப்பினர் அடுத்து நொறுக்கியுள்ளனர். அதன் பின்னர் இரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் 8 பேரை கைது செய்த காவல்துறையினர் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவான நபர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே காவல்துறையினர் பொய்யான வழக்கை பதிவு செய்துள்ளதாக கூறி பாதிக்கப்பட்ட மற்றொரு தரப்பினர் ஆத்தூர் கெங்கவல்லி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சாலை மறியல் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது காவல் நிலையம் முன்பு உள்ள CCTVயில் பதிவான காட்சிகளை கொண்டு காரை சேதப்படுத்தியுள்ளவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த சம்பவத்தில் இல்லாத நபர்கள் மீது வழக்கு இருந்தால் விசாரணை செய்து பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றும் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். மூவரசம்பட்டியில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது.
மடிப்பாக்கத்தை அடுத்த மூவரசம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் மூவரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ரவி தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் பாலுவை அறிமுகப்படுத்தினார். கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் காய்கறி மற்றும் கடுவாறு கடைகளில் விற்பனையில் ஈடுபட்டார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சந்தை மைதானத்தில் மக்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது செல்லும் வழியில் இருந்த அம்மா உணவகத்திற்கு சென்று உணவு அற்புதமாக உள்ளது என்று தெரிவித்தார். நம்ம வீட்டில் கூட இவ்வளோ காய்கறி போட மாட்டாங்க. நோன்பு வச்சிருக்கீங்களா? நல்லது. அம்மா உணவகங்கள் தான் இன்னைக்கு உலகளவில் பிரபலமாக இருக்கு. நம்ம பல சாதனை. இதனையடுத்து தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி மற்றும் கருவாடு கடைகளில் அமர்ந்து விற்பனை செய்தார். மேலும் காய்கறிகளின் விலை குறைவாக உள்ளதே என கூறி தன் வீட்டுக்கும் காய்கறிகளை வாங்கினார். அதன் பின்னர் கரும்பு சாறு கடைக்கு சென்று தானே கரும்பு சாறு தயார் செய்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு விற்பனை செய்தார். வாணியம்பாடி உள்ளே நுழைந்து வெளியே செல்லும் வரை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் சிரிப்பலையை ஏற்படுத்தி தனக்கு ஆதரவு திரட்டினார். திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்டெய்னர் லாரி மூலம் எடுத்து வரப்பட்டு முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்ட கண்டெய்னர் லாரியில் எடுத்து வரப்பட்டது. இதனையடுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி பிரமுகர்கள், ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர், முசிறி கோட்டாட்சியர் ராஜன், வட்டாட்சியர் ஃபாத்திமா சகாயராஜ் ஆகியோர் முன்னிலையில் கண்டெய்னர் லாரியிலிருந்து தொழிலாளர்கள் உதவியுடன் இறக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரம் ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பம்மத்துக்குளம் ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மாதவரம் தொகுதி வில்லிவாக்கம் ஒன்றியம் பம்மதுகுளம் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 7ஆம் ஆண்டு விழா பள்ளியின் நிர்வாக தலைவர் பிரபாகர் மற்றும் பள்ளியின் தாளாளர் ரேச்சல் பூர்ணிமா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புகழ், பாலா, சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி வாழ்த்தினர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் அரசு அதிகாரி கணேஷ் ராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வடலூர் அருகே முன்னால் சென்ற லாரியின் மீது அரசு பேருந்து மோதியதில் பேருந்தில் வந்த இருவர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து காட்டு மன்னார்குடியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது. பேருந்தில் ஒரு பெண் உட்பட சுமார் 10 பயணிகள் பயணம் செய்தனர். இந்நிலையில் பேருந்து ஓனாங்குப்பம் அருகே நெடுஞ்சாலையில் வந்தபோது பேருந்திற்கு முன்னால் சென்ற லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததால் பின்னால் வந்த அரசு பேருந்து லாரியின் பின்பக்கத்தில் பலமாக மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக உடைந்து சேதமடைந்தது. பேருந்தில் முன்னே அமர்ந்திருந்த 2 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வஞ்சிபாளையம் பகுதியில் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதியதில் லாரி மற்றும் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. காங்கேயம் சாலை ராக்கியாபாளையம் பிரிவு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பணிக்காக கல்லூரி சாலையில் சென்ற போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த சரக்கு லாரியின் டீசல் டேங்க் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் அந்த லாரியின் டீசல் டேங்க் சேதமடைந்து டீசல் வெளியே கொட்டத் தொடங்கியது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கார் என்ஜின் வெப்பம் காரணமாக தீ பற்றியதில் கார் மற்றும் லாரி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. விபத்தில் காரை இயக்கி வந்த சக்திவேல் காரில் இருந்து இறங்கியதாலும் லாரியில் யாரும் இல்லாத காரணத்தாலும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய சக்திவேல் லேசான காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து திருப்பூர் திருமுருகன் பூண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட ராஜீவ்காந்தி தெருவாசிகள் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பதாகைகளை ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
வேலூர் மாவட்டம் மூயேகுப்பம் தொகுதி கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ராஜீவ்காந்தி தெருவாசிகள் சார்பில் சாலை வசதி, கழிவுநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீடுகள் முன் பதாதைகளை ஒட்டியுள்ளதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் ஆகியோர் ராஜீவ்காந்தி தெருவிற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் பொதுமக்கள் பதாதைகளை அகற்றாமல் தொடர்ந்து தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்து வருகின்றனர். ஆத்தூரில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் விழிப்புணர்வு நடைபேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் விழிப்புணர்வு நடைபேரணி நடைபெற்றது. பேரணியை இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை மாநில தலைவர் மருத்துவர் செங்குட்டுவன் மற்றும் மாவட்ட காசநோய் மைய துணை இயக்குனர் கணபதி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் காசநோயை ஒழிப்போம், மனிதத்தை காப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு மருத்துவமனை பணியாளர்கள், மருந்து வணிக சங்க நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாங்காட்டில் தேர்தல் பணிமனையை சிறு குறு நடுத்தர தொழில் நிர்வாகத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்காட்டில் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. மாங்காடு நகர செயலாளரும் நகராட்சி துணைத் தலைவருமான பட்டூர் ஜபருல்லா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார். அப்போது நமது வேட்பாளர் TR பாலுவை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், மக்களை தேடி வீடு வீடாக சென்று அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து திமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆலந்தூரில் லட்சிய மகுடம் என்ற தலைப்பில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை ஆலந்தூர் பகுதியில் கிரசண்டியா அறக்கட்டளை சார்பில் லட்சிய மகுடம் என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சகத்தின் வருமான வரித்துறை ஆணையர் பாண்டியன் மற்றும் கைவினை பொருட்களுக்கான ஏற்றுமதி மேம்பாட்டு தென்பிராந்திய தலைவர் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளை வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அறக்கட்டளையின் நிறுவனர் சுபைதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய மற்றும் மாநில அரசு காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட 42 துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு விருதுகளை வழங்கி வருகிறோம் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், சமூக சேவகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸோ இது என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, இது என்னென்னா நிறைய பேர் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய இடத்துலேருந்து நடத்திட்டு இருக்காங்க. பட் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, வெளியில் வராதவங்களை அவங்கள ஸ்டேஜ் முன்னாடி நிறுத்தணும், அவங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி பாதையை இது மாறணும் அப்படின்றது தான். ஸோ மெயின் திங், அவங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷனை வாங்கிட்டு அதுக்கு அடுத்து அவங்க அடுத்த லெவலில் அவங்களுடைய சாதனைகளை புரியணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். உதகை அருகே உள்ள கொடநாடு பகுதியில் தபால் மூலம் வாக்களிப்பவர்களுக்கு 12D என்ற படிவங்களை மாவட்ட ஆட்சியர் மு. அருணா வழங்கினார். நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு. அருணா 85 வயதிற்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாதவர்களை கணக்கெடுத்து தபால் மூலம் வாக்கு படிவங்கள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உதகை அருகே உள்ள கொடநாடு பகுதியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாதவர்களின் வீடுகளுக்கு சென்று 12D என்ற படிவங்களை வழங்கினார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இத்திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், வாக்குச்சாவடிக்கு வர முடிந்தவர்கள் நேரில் வந்து வாக்களிக்கலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு. அருணா தெரிவித்துள்ளார். குடியாத்தத்தில் பாஜக சார்பில் தேர்தல் அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாஜக சார்பில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதி கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு மற்றும் திண்ணை தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. விழாவில் புதிய நீதி கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில், பாஜக நகர தலைவர் ஆனந்தன், பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்பொழுது காணலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக நடைபெற்ற யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க எடுத்துச் சென்று கோபுரத்தின் கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாதத்திற்கான காவடி திருவிழா நடைபெற்றது. விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் பங்கேற்று காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகாமாரியம்மனை வழிபட்டனர். விருத்தாச்சலம் இந்திரா நகரில் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் 23ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவினை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பால மாரியம்மன் ஆகிய உற்சவ மூர்த்திகள் வீட்டிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களை மங்கள இசை முழங்க வடம் பிடித்து இழுத்தன. தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலின் நிலையை அடைந்தது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சாத்தப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஐயனார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக நடைபெற்ற யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியர்கள் மேலத்தாளம் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதனையடுத்து பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயனாரை வழிபட்டனர். கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் உள்ள CSI கிறிஸ்தவ ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் நடைபெற்றது. ஆயர் தலைவர் டேவிட் பர்னபாஸ் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு இயேசுவின் திருநாமத்தை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கோவிலின் அடிவாரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலமுருகன் சுவாமிக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் 1008 பால் குடங்களை சுமந்து சென்று பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் 1008 பால்குடம் எடுத்துச் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். மேலும் அலகு குத்தியும் தேரெழுத்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஹோலி பண்டிகை புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும், பிரதமர் மோடி வாழ்த்து. இன்று நாங்குநேரியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கன்னியாகுமரி, திருநெல்வேலி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். பாஜக 5ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நடிகை கங்கனா ராணாவத் வண்டியில் போட்டி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் இன்று பிரச்சாரம். திருவண்ணாமலை, ஆரணி தொகுதியில் வாக்கு சேகரிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் 29ஆம் தேதி பிரச்சாரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். 17வது IPL கிரிக்கெட் தொடர் மும்பை அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.